ஓ, இதுதான வாழ போற வீடா? பரவாயில்ல, பெரிய வீடாதான் இருக்கு. எங்க போறீங்க? நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். நாம 2 பேரும் ஒன்னாதானே அடி எடுத்து வைக்கணும். அவசரப்படாதீங்க. சின்னம்மா ஆர்த்தி எடுத்துட்டு வருவாங்க, அதனால கொஞ்சம் இருங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் இந்த பாழா போன கூடி நடந்தான். ராகவா, மாறா, ராகவ எங்க? இந்த வாசு இருக்கால, அவன் வந்திருந்தான். அவன்கிட்ட தான் இவன் பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் தான் இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். இது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. இந்த சூர்யா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இருக்கான். குழந்தை கடத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் ராகவனுக்கு இப்படி ஆனதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா சூர்யா இருக்கான். என்ன சித்தி பண்ணுறது, எல்லாம் விதி. குடும்பம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. எல்லாம் தலைகளாக மாறிச்சு. எனக்கு ராமச்சந்திர அப்பாவை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. எப்படி இருந்த மனுஷன், அவங்க பையன் பண்ண ஒரு காரியத்தினால இப்போ உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆ ஆ இவன் எப்படி பார்க்குறான்? நீதான் கன்ஃபார்ம் ஆகட்டும் அவனை, அதுக்கப்புறம் இருக்கு. கண்மணி அக்கா இருந்த இடத்துல வேற ஒருத்தைய நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அக்கா ஏதாவது பண்ணுக்கா, அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். நம்ம கூட பரவாயில்லக்கா, கனியோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? அவளால எப்படிக்கா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? சின்ன குழந்தை. இப்பதான் அவ அப்பா கொஞ்சம் மாறிட்டாருன்னு சந்தோஷமா இருந்தா, உடனே அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டாலேக்கா இவ. பிருந்தா, விஜய் விஷயமும் இதுவும் ஒண்ணு இல்ல. அன்னைக்கு விஜய் சொன்னது பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு கார்த்தி தெளிவா இருந்தாரு. நான் தப்பே பண்ணலன்னு அன்னைக்கு அவ்வளவு உறுதியா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ராகவ் மாமா தான் தப்பு பண்ணங்கிறத ஒத்துக்கிட்டாரே. அப்படி இருக்கும்போது நாம அவருக்காக என்ன பேச முடியும்? அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? பிருந்தா, ராகவ் மாமா தப்பு பண்ணிருக்கிறது உண்மைனா இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறினது, நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது சரிதான். எனக்கே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. உன்ன மாதிரிதான் நானும். என்னாலே கண்மணி இடத்துல இப்படி ஒரு பொண்ணை வச்சு பார்க்க முடியல. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. அக்கா முதல்ல அவ பேரு கூட தெரியாது,
அவ ஆளு பேச்சு நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்குக்கா. வந்ததும் நாட்டாம பண்ணா பாத்தியா? கனில அவளை பார்த்தாலே பயப்படுறா. எப்படிக்கா நம்ம இதை சகிச்சு வாழ போறோம்? என்ன நடக்குதுன்னே புரியல. விடு, இதை நம்ம பொறுமையா இருந்துதான் பார்க்கணும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அத்தை, அப்பா சார், மேடம், பிருந்தா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தங்கம், வா சாப்பிடலாம். இப்படியே நடந்தது நினைச்சு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தெல்லாம் பசி மயக்கத்துல கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம். கனி, எழுந்துருமா, எழுந்துரு.